Hi friends, welcome to Kovai Arusuvai Samayal. சைவ பிரியர்களுக்கான ஸ்பெஷலான டிஷ்ஷனே சொல்லலாம். வாங்க இந்த எம்மியான காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா காஞ்சதும் 3 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, 4 பட்டை, 2 பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். 4 பச்சை மிளகாய் நடுவில் கீரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. 2 பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன், அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு பொன்னிறம் ஆகிற மாதிரி வதக்கி விடுங்க. பொடியாக அரிஞ்ச 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா கரையிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும். தக்காளி நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா தலை சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 200 கிராம்ஸ் காளான் ஆட் பண்ணிக்கலாம். காளான் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், காளான் நல்லா வதங்கிடுச்சு. காளான்லேயே தண்ணி விட்டுருக்கு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. நான் 1/2 hour பாஸ்மதி அரிசியை ஊற வச்சு தண்ணி வடிச்சு எடுத்து வச்சுருக்கேன், இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணி சுண்டுற வரைக்கும் அப்படியே விடுங்க. தண்ணி கொஞ்சம் சுண்டிடுச்சு. பாறை லெமனை நான் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேங்க, அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. விசில் வந்தாலும் சரி வரலினாலும் சரி 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ 10 மினிட்ஸ் கழித்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், சூப்பரான காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. அரிசி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டவே இல்லை, நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், அரிசி குலையவே இல்லை, நல்லா சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த அருமையான காளான் பிரியாணி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆயிரும். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். Thanks for watching this video. Thank you friends.